இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 64வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில அகமதாபாத்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக். எவ்ரி மேட்ச்லயும் நல்ல ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகுது. ஃபாஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த சீசன்ல 5 மேட்ச்ல 4 டைம்ஸ் 200+ ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இனிஷியலாக பேசஸுக்கு பால் கொஞ்சம் மூவ் ஆகும். தென் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். நார்மலாக இங்கே சேசிங் ப்ரெஃபரபிள். பட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வருது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் கார்டு ப்ரெஷரில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஹாஃபில் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தோணுது. இந்த சீசனில் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. GT இந்த வென்யூவில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸ், அதுவும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். ஓவராலாக 40 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 18 டைம்ஸும் சேஸ் போன டீம் 21 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 176 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 8 டைம்ஸும் 150 to 169 9 டைம்ஸும் 170 to 189 9 டைம்ஸும் எபோவ் 190 14 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. GT பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அடுத்த 2 மேட்ச்லையும் வின் பண்ணி டாப் 2ல் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஜெரால்டு கோட்ஸேக்கு பதிலாக ரபாடாவை ட்ரை பண்ணாங்க. ரபாடா கண்டினியூ ஆகலாம், மற்றபடி பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் சாய் சுதர்ஷன் தென் பிரசித் கிருஷ்ணா கடையில் ஸ்வாப் இருந்தது. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் தென் சாய் கிஷோர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். இங்கே ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. சாய் கிஷோரோட ஓவர்ஸ் கம்மி ஆகலாம். தென் அர்ஷத் கான் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் சிராஜ், அர்ஷத் கான் தென் ரபாடா பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், சிராஜ் தென் ரபாடா பவுல் பண்ணலாம். LSG பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். லக்னோவோட பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பவுலிங்கில் 1-2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. திக்வேஷ் ரத்தியை ஒரு மேட்சுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ ஷாபாஸ் அகமது இல்லை மணிமாறன் சித்தார்த்து உள்ள வரலாம். லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சப்பில் மிச்சு மார்ஷ் தென் ஷர்துல் தாக்கூருக்கு இடையில ஸ்வாப் இருந்தது. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ரவி பிஷ்ணோய், ஷர்துல் தாக்கூர் தென் ஆவேஷ் கான் பவுல் பண்ணுவாங்க. ஆகாஷ் தீப் தென் வில்லியம் ஒருர்கி 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். மார்க்ரம் சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஷாபாஸ் அகமது இல்லை மணிமாறன் சித்தார்த் இருந்தா 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஆகாஷ் தீப், வில்லியம் ஒருர்கி தென் ஆவேஷ் கான் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், வில்லியம் ஒருர்கி தென் ஷர்துல் தாக்கூர் பவுல் பண்ணுவாங்க. மணிமாறன் சித்தார்த் இருந்தா பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட். பூரன் 1 டவுனில் ஆடுவார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 4ல் ஆடி இருந்தார். இங்கே நம்பர் 3ல் ஆடலாம். ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜாக இருக்குது. இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் GT 61 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் GT ஓவராலாக டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 22 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பூரன் எகென்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா இது வரைக்கும் அவுட் ஆனதில்லை IPLல. பட் 20 பால்ஸ் ஆடி 8 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரி கூட அடித்ததில்லை. அகென்ஸ்ட் ரஷீத் கான் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் ட்ராப் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். ரிஷப் பண்ட் நம்பர் 4ல் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்கு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அகென்ஸ்ட் GT 4 இன்னிங்ஸில் 168 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடிருக்காரு. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். எகென்ஸ்ட் சிராஜ் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. தென் அகென்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. இங்கே ரஷீத் கான் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த சீசனில் 40 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் GT ஒரு மேட்ச்சில் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே இனிஷியலாக நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. பட் ரபாடா நல்லா பவுல் பண்ண முடியும். எகென்ஸ்ட் மிச்சு மார்ஷ் பாலை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு வந்தா மிச்சு மார்ஷ் கொஞ்சம் கஷ்டப்படுவார். தென் ரஷீத் கான் கிட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ஆவரேஜாக 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பதோனி மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. 30-34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் GT 28 ஆவரேஜில் 139 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பதோனி எகென்ஸ்ட் ரஷீத் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு.
பட் லக்னோ மிடில் பத்வனி மட்டும்தான் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்துல் சமாத் ஃபினிஷர் ரோல ஆடக்கூடிய பிளேயர், குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் ஓவர்ஸில் அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸில் 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜிடி டெத் ஓவர்ஸ் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்துல் சமாத் எப்படி ஆட முடியும் பார்க்கணும். பட் 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். மார்க்ரம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த சீசனில் ஆல்மோஸ்ட் 5 50s கிட்ட இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடியும் 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 27 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மார்க்ரம் எகேன்ஸ்ட் ரஷீத் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே இனிஷியலாக ரபாடா தென் பிரசித் கிருஷ்ணா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஒரு பேட்டரா டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஷாபாஸ் அகமது ஆடுவார பார்க்கணும். பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிற பவுலர். தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 11ல் இருந்தால் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஆவேஷ் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த சீசனில் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணக்கூடிய பவுலர் இங்கே டெத் ஓவர்ஸில் எஃபெக்டிவாக இருக்கலாம். இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஆவேஷ் கான் எகென்ஸ்ட் சுப்மான் கில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே லக்னோ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஆவேஷ் கான் விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ரவி பிஷ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த மேட்சுக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் ஜிடி 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் எடுத்தா கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். ஜிடி மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ பிஷ்னோய் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஆகாஷ் தீப் 2-3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸ்லையும் சம்டைம் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஜிடி ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா டவுட்டு தான். மணிமாறன் சித்தார்த் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். வில்லியம் ஒரூர்கி 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்கே இனிஷியலாக பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். ஷார்துல் தாக்கூர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. அகேன்ஸ்ட் ஜிடி 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அதுவும் லாஸ்ட் மேட்ச்சில் தான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜிடி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர். 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 73 ஆவரேஜில் 434 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. அகேன்ஸ்ட் ஜிடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 19 ஆவரேஜில் 116 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் அகேன்ஸ்ட் பிஷ்னோ இது வரைக்கும் அவுட் ஆனதில்லை. பட் ஸ்ட்ரைக் ரேட் அண்டர் 100ல் தான் இருக்குது. இங்கே நல்லா ஆட முடியும். தென் க்ளோவர்க்லேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 55 ஆவரேஜில் 1100+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. அகேன்ஸ்ட் லக்னோ 59 ஆவரேஜில் 236 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. இங்கேயும் நல்லா ஆட முடியும். ஜிடி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் சம்டைம் வில் ஒரூர்கி கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த சீசனில் 56 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூவில் 57 ஆவரேஜில் 906 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் லக்னோ 2 இன்னிங்ஸில் 87 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு சூப்பராக ஆட முடியும். ரூதர்ஃபோர்டு நம்பர் 4ல் ஆடுவார். 30-34 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 114 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் லக்னோ ஒரு மேட்ச்சில் 22 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஷாருக் கான் நம்பர் 5ல் ஆடுவார். ரீசெண்டாக பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. சான்ஸ் கிடைக்கிற மேட்ச்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல.
பட் இங்கே ஜிடி மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் புவராக இருக்கிறதால சம்டைம் இந்த மேட்சுக்கு பேட்டிங் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ல ஷாருக் கானை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. தென் ராகுல் டிவேட்டியாவும் சேம் ஷாருக் கான் மாதிரி தான் கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அர்ஷத் கான் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். மேக்ஸிமம் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. இங்கே லக்னோ டாப் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அர்ஷத் கான் விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா டவுட்டு தான். பட் டீசன்ட் பேட்டரும் கூட. சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் 10 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 ரன்ஸ் கிட்ட கன்சீட் பண்ணியிருந்தாரு. விக்கெட்ஸ் எடுக்கலை. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் லக்னோ 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கும் மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ரபாடா இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணலாம். சம்டைம் பவர் பிளேல கூட பவுல் பண்ணலாம். ரபாடா இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. இங்கே பவர் பிளேல பவுல் பண்ணால் இனிஷியலாக நல்லா பவுல் பண்ண முடியும். தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். அகென்ஸ்ட் லக்னோ சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இந்த வென்யூவில் இந்த சீசனில் 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 11 எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் லக்னோ 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. லக்னோ மிடில் ரஷீத் கான் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. சாய் கிஷோர் இந்த மேட்சுக்கு 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். இந்த சீசனில் இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணால் ஷுவராக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டெத் ஓவர்ஸில் இங்கே பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஜாஸ் பட்லர் தென் பூரான். பேட்டர்ஸில் மிச் மார்ஷ், சாய் சுதர்ஷன் தென் சுப்மான் கில். ரூதர்ஃபோர்டு தென் ஆயுஷ் பதோனியா கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், அவேஷ் கான் தென் வில்லுருக்கி. இது கூட ரஷீத் கான் இல்லை, ரபாடா இல்லை, சாய் கிஷோரை கன்சிடர் பண்ணுங்க. ரவி பிஷ்ணோய் தென் ஷர்துல் தாக்கூரை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. இங்கே கொஞ்சம் ரிஸ்காக போகிறதா இருந்தால் பூரானுக்கு பதிலாக ஆயுஷ் பதோனியை ட்ரை பண்ணலாம். தென் கிராண்ட் லீக்ல இந்த மேட்சுக்கு ஷாருக் கான் தென் ராகுல் டிவேட்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிடி செகண்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் ஜிடி டாப் 3 பேட்டர்ஸையும் தென் பவுலர்ஸையும் அதிகமாக டீமில் ட்ரை பண்ணி ஒன் சைடு டீமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிடி ஃபேவரா. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மான் கில், சாய் சுதர்ஷன் தென் ஜோஸ் பட்லரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மிச் மார்ஷ், எடன் மார்க்ரம் தென் நிக்கோலஸ் பூரனை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.